திமுக ஆட்சிக்கு வந்த உடனே கர்நாடகாவில் ஹிஜாப் பிரச்சனை வருது. ஹிஜாப் பிரச்சனைக்காக தமிழக இஸ்லாமியர்கள் கொந்தளித்து போராட்டங்கள் நடத்தும் போது அங்கங்க அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டாங்க இல்லையா திமுக. அன்னைக்கு சிஏஏ என்ஆர்சி எல்லாரும் என்ன சொல்லு, சிஏ பாருங்க என்ஆர்சிக்கு பாருங்கன்றாங்க. சிஏ என்ஆர்சிக்கு இவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்க. இவங்க ஆளுங்கட்சியாக இருந்தாங்கன்னா திமுகவுடைய வண்டவாளம் தண்டவாளமாக இருக்கும். ஏன்னா திமுக கிட்ட 2 முகமூடி இருக்கு. ஒன்று ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு முகமூடி, எதிர்கட்சியாக இருக்கும்போது இன்னொரு முகமூடி. எதிர்கட்சியாக இருக்கும்போது மக்களுக்கான கட்சியாக இருக்கும். ஆளுங்கட்சியாக மாறினா மக்களுக்கு விரோதமான செயல்கள் எல்லாமே செய்யும். வேற என்னென்ன அநீதிகள் பண்றாங்க? நீங்க தான் நீங்க சொன்னீங்க, இப்போ ஒப்புத்து அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். சிஏக்கு சொன்னீங்க, நான் அதுக்கும் பதில் சொல்லிட்டேன். வேற என்ன செஞ்சாதான் நான் சொல்லுவேன். நான் ஒன்றும் பைத்தியம் இல்லையா, செஞ்சது செய்யலன்னு ஒப்பாரி வைக்கிறதுக்கு. எதுவுமே செய்யலைன்னு தான் சொல்றேன் நான். சில பேருக்கு எம்எல்ஏ ஆகிட்டு சமூகத்துக்கு என்ன நன்மை நான் கேட்குறேன். இப்போ ஜவஹர்லால் எம்எல்ஏ இருக்காரு, அல்ல அப்துல் சமத் எம்எல்ஏ இருக்கான். இவங்களால இந்த சமூகத்துக்கு என்ன நன்மை? அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு நல்லா இருக்கு, 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறான், போகிற இடத்துலலாம் எம்எல்ஏ பாஸ் வாங்கிட்டு போகிறான். வேற என்ன பண்ண முடியும் அவங்களால? இவங்க அடிக்கடி சொல்றது என்ன தெரியுமா? 3% தனி இட ஒதுக்கீடு கொடுத்த கலைஞர் மாரி திமுக மாரி வேற யாருன்னு சொல்லி பேசுறான். இந்த முக்தார்னு அண்ணா அறிவாலயத்தில் எலும்பு துண்டுக்கு அடிக்கடி பேசுறது திமுக முட்டு கொடுத்துட்டு பேசிட்டு இருப்போம். அவன் சொல்லுவான் 3% யார் கொடுத்தா தெரியுமா? ஏன்னா 3% கொடுத்தா 10 பேர் இருக்கும் ஒரு அறையில். நீங்கள் போறீங்க, ஒரு 3 பொட்டலை தூக்கி போட்டு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்குன்னா 10 பேருக்கு 3 பொட்டலம் போதுமா?